السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله مولانا العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم لا يجتمع الشح والإيمان في قلب عبد أبدا. رواه النسائي. أو كما قال نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், நபி தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கிணைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் 20வது அமர்வில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம். பேசப்படக்கூடிய செய்திகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக, தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய அருட்கொடைகள், நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஏற்றத்தாழ்வுகளுடன் படைச்சிருக்கிறான். செல்வந்தர்களாகவும், ஏழைகளாகவும், படித்தவர்களாகவும், பாமரர்களாகவும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளடக்கி படைச்சிருக்கிறான். ஏழைகளை படைத்திருக்கக்கூடிய, ஏழைகளாகவே இருக்கக்கூடியவருடைய நோக்கம் செல்வந்தர்கள் அவர்களை பற்றி உண்டான கவனத்தோடு வாழ வேண்டும். செல்வந்தர்களுக்கு அவர்களை பற்றி உண்டான முழு சென்சஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள்ல நாம எந்த அளவுக்கு அல்லாஹுக்காக வேண்டி செலவு பண்றோமோ, செலவு செய்யறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென்று இருக்கக்கூடிய வருமானங்களை ரப்பல் ஆலமீன் பெருக செய்வான். பொதுவான உதாரணம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே அறிஞ்சதுதான், எல்லாருமே தெரிஞ்சதுதான். கிணறு இருக்குது வீட்டுல, அந்த கிணற்றில தண்ணீரை எடுக்க தான் ஊற்றுகள் அதிகமாகும், ஊற்றுக்கண்கள் அதிகமாகும். மேலானவர்களே, இந்த செய்தி சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க், நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிஅமத், இந்த நிஅமத்துகளை நம்ம பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு பார்வையில் இருக்கக்கூடிய ஏழைகள், அண்டை வீட்டார்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், யார் யாருக்கெல்லாம் என்னுடைய பொறுப்புல நான் கொடுக்கிறேன் சங்கையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அதிக நன்மைகளை கொடுப்பான். அதுலேயும் பல மடங்கு பரக்கத்துகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய சதகா, தான தர்மங்கள். இந்த தான தர்மங்களுடைய விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் கொரோனாவுடைய அந்த சூழ்நிலையில நிறைய பேர் தங்களுடைய தான தர்மங்களை அள்ளி வழங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம். மேலானவர்களே, இப்ப இந்த ரமலானுடைய காலத்துல இன்னும் அதிக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, பழக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ். பழக்கம் இன்னும் வரைக்கும் இல்லையா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெகுமதிகளை வழங்குறான்ங்கிற செய்திகளை நாம கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் மேலே ஓதிய இந்த குர்ஆனுடைய வசனத்துல சங்கையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வோட பாதையில நீங்க செலவு செய்றீங்க இல்லையா, அந்த ஒரு ரூபாய், அந்த ரூபாய்களுக்குரிய உதாரணம் என்னவென்று சொன்னால், கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில். ஒரு வித்தை நீங்கள் பூமியில நட்டுறீங்க, விளைச்சலை நினைச்சுக்கிட்டு, விளைச்சலை எதிர்பார்த்து கொண்டு ஒரே ஒரு வித்தையை நீங்க பூமியில் நட்டுறீங்க. கமஸலி ஹப்பத்தின் அம்பதத். ஆனால் அந்த வித்தையிலிருந்து 7 சனாபில், 7 கிளைகளாக, 7 கதிர்களாக அந்த வித்தை, ஒரே ஒரு வித்தை தான் அது கொடுக்கிறது, 7 கதிர்களை கொடுக்குது. 7 சனாபின்
ஃபிகுல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 வித்தைகளை அந்த கதிர் கொடுக்குதா இல்லையா? நாம விதைச்சது ஒரே ஒரு வித்தை தான், ஆனால் 7 கதிர்கள் அதை கொடுக்குது. அந்த 7 கதிரில் ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100 வித்தைகளை வச்சிருக்கிறான். மேலானவர்களே, இது சாதாரணமாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதாரணத்தை சொல்றான். எனவே யாரு அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக, மக்களுடைய பயன்பாட்டுக்காக, ஏழைகளுக்காக யார் தர்மங்கள் அதிகமாக செய்யறாங்களோ, வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இரட்டிப்பாக்கி, அவர்களுக்கு பல மடங்காக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். சங்கை மிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள்ல அடிக்கடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உபதேசங்கள் தான் அதிகமாக சதகாக்கள் செய்யுங்க, அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க. வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், உங்களுடைய நரகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரீத்த துண்டையாவது தர்மம் செஞ்சு உங்களுடைய நரகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி சொல்லக்கூடியதாங்க நபி அவர்கள் இருந்தார்கள். சங்கையானவர்களே, சதக்காவை இப்ப நாம கொடுக்கிறோம். அந்த சதக்காவை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த அளவுக்கு நாம மறைமுகமாக கொடுக்கணும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, கொடுக்கும் கையை விட வாங்கும் கைதான் மிகவும் சிறப்பானது. மேலானவர்களே, நபி அவங்க ஏன் இந்த செய்தியை சொன்னாங்க என்று சொன்னால், கொடுக்கக்கூடிய கை எந்த அளவுக்கு நாம தான தர்மங்களை கொடுக்கிறோமோ அதை யாரு பெறுறாங்களோ, கண்ணியமானவர்களே, அந்த பெறுறவருக்கும் யாரு கொடுக்கிறாங்களோ இந்த 2 பேருக்கும் மட்டும்தான் அந்த தர்மத்துடைய யதார்த்தம் தெரியணும். நாம அடுத்தவர்களுடைய பப்ளிசிட்டிக்காக வேண்டி தர்மம் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த தர்மத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த தர்மத்தினால நாம என்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ அந்த நன்மைகள் முற்றிலுமாக நமக்கு கிடைக்காது. மேலானவர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வார்கள், அஸ்ஸதகத்து சிர், மறைமுகமாக நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்குது பாத்தீங்களா, மறைமுகமாக நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்குது பாத்தீங்களா, துத்ஃபிஉ கதபுர் ரப், முதலாவது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்துவிடும். துத்ஃபிஉ கதபுர் ரப், அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தை அணைத்துவிடும். நீங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மத்துல 2 விதமான வெகுமதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முதலாவது, மேலானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கோப பார்வையை அந்த தர்மம் அணைச்சிடும். நம் மீது நாம செய்யக்கூடிய பாவம், நாம செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாக, அடுத்தவர்களுக்கு நாம செய்யக்கூடிய அநியாயத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோப பார்வைகள் கண்டிப்பாக நம் மீது இருக்கும், இல்லை என்று சொல்லல. ஆனால் நாம செய்யக்கூடிய தர்மம் அந்த கோபத்தை தணிக்கும், அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை தணிக்கும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வதத்மஉ மீதத்து ஸூ, கெட்ட மௌத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். திடீர்னு மௌத்தாகிறது, விபத்துல போய் மௌத்தாகிறது, சம்பந்தமே இல்லாம கட்டிடங்கள் இருந்து மௌத்தாகிறது. மேலானவர்களே, எதிர்பார்க்காத மௌத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். நாம செய்யக்கூடிய மறைமுகமான தர்மம். ஆனால் சங்கைக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு தர்மத்துடைய வாசல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளப்பெரும் கிருபை கொண்டு திறந்து வச்சிருக்கிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, இன்னைக்கு தர்மத்துடைய சிந்தனைகள் ரொம்பவும் குறைவாகத்தான் சிலர்களிடத்தில் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவோ வாரி வழங்கி இருக்கிறான், எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கி இருக்கின்றான். ஆனால் சங்கையானவர்களே, இந்த தர்மத்துடைய சிந்தனைகள் சிலர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தர்மத்துடைய யோசனைகளே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அளப்பெரும் கிருபைகளை, அளப்பெரும் பரக்கத்துகளை வியாபாரத்திலேயாக இருக்கட்டும், அவருடைய விவசாயங்களையாக இருக்கட்டும், அவர் மத்த செய்யக்கூடிய எல்லா பிசினஸ்லயாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்திருப்பான். ஆனால் தர்மத்துடைய சிந்தனையே இல்லாமல் இருப்பார்கள். சங்கையானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னார், லா யஜ்தமிஉ ஷுஹு வல் ஈமானு ஃபீ கல்பி அபதின் அபதா, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல ஈமானும் கஞ்சத்தனமும் சரிசமமாக இருக்காது. ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல ஈமானும் கஞ்சத்தனமும் சரிசமமாக இருக்காது. லா யஜ்தமிஉ ஷுஹு வல் ஈமான், ஒன்று ஈமான் கூடிருச்சு என்று சொன்னால் கஞ்சத்தனம் குறையும், கஞ்சத்தனம் கூடிருச்சு என்று சொன்னால் ஈமான் குறைஞ்சிடும். மேலானவர்களே, அபதின் அபதா, ஒருபோதும் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இதுதான் சத்தியம், இதுதான் ஹக்கு.
சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாம அதிகமாக அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஏன் தான தர்மங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல யாருக்கும் தெரியாம கொடுக்கணும் என்று சொல்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்தவர்களுக்கு தெரிந்து கொடுக்கக்கூடிய தான தர்மங்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் வார்ன் பண்றான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா. யாரும் பார்க்கணும் என்கிற ரீதியில, அடுத்தவங்க எதிர்பார்க்கிறாங்க என்கிற ரீதியில உங்களுடைய தான தர்மத்தை நீங்க வெளிப்படுத்தாதீங்க. கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அடுத்தவங்க பார்க்கணுங்கிற ரீதியை நீங்க உங்களுடைய தான தர்மங்களை வெளிப்படுத்தினீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் கிருபையான சங்கையானவர்களே, அந்த தர்மத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவன் உன்னை புகழணுங்கிறதுக்காக வேண்டி தர்மம் செஞ்ச, அடுத்தவன் உன்னை புகழ்ந்துட்டான், அடுத்தவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதி உனக்கு கிடைச்சிருச்சு, அந்த புகழ் உனக்கு கிடைச்சிருச்சு, உலகத்துல நீ எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் செஞ்ச ₹1,00,000, செஞ்ச ₹50,000 அதுக்குரிய நன்மை என்னாச்சு? கிடைச்சாது. காரணம், நான் என்னுடைய எண்ணத்துல, மேலானவர்களே, அடுத்தவன் என்ன புகழணும் என்கிற நியத்துல நான் தர்மத்தை செஞ்சுட்டேன் சொன்னார், சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்க மாட்டான். பெருமைக்காக தர்மம் செஞ்சுட்டேன் என்று சொன்னால் சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்க மாட்டான். இது இந்த உலகத்துல மட்டுமில்லை சங்கையானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில மஹ்ஷர் மைதானத்தில் கூட இந்த விவாதங்கள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்துல உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு தான தர்மம் செய்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாஹ்விடத்துல அழைக்கப்படுவார். முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். மேலானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனுஷனிடத்துல நீ என்ன அமல் செஞ்சா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், யா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருந்த, எனக்கு நீ நிறைய வாணி வழங்கியிருந்த, நான் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்தேன், இன்ன நபருக்கு கொடுத்தேன், அண்ணன் நபருக்கு கொடுத்தேன். அவர் ஒவ்வொரு லிஸ்டையா அல்லாஹ் இடத்துல எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பார். யார் யாருக்கெல்லாம் தர்மம் செஞ்சாரோ எல்லா லிஸ்டையும் அவர்கிட்ட ஒவ்வொருத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடைசியாக சொல்வானாம், சங்கையானவர்களே, நீ தர்மம் செஞ்ச இல்லைன்னு நான் சொல்லல, நீ நிறைய செஞ்ச, அதை நான் மறுக்கல. ஆனால் நீ செஞ்ச உன்னுடைய பேருக்காக செஞ்ச, உன்னுடைய புகழுக்காக செஞ்ச, உனக்கு பேர் கிடைக்கணும், மக்கள் உன்னை புகழுகணும்ங்கிற நியத்துல செஞ்ச அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு, இங்க உனக்கு எதுவுமே கிடையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிடுவான். சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கென்று வரக்கூடிய பலவிதமான பலாய் முசீபத்துகளை ரப்பல் ஆலமீன் நீக்கி விடுவான். இன்னும் ஒரு செய்தி கண்ணியமானவர்களே, நாம என்ன ஒரு தர்மம் செய்தாலும் சரிதான், அல்லாஹ்விடத்துல ஒரு ₹10 தர்மம் செய்யறோம், ஒரு ₹20 தர்மம் செய்யறோம், ஒரு ₹50 தர்மம் செய்யறோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறோம், வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அந்த ₹10 தர்மம் செஞ்சதுக்கு பிறகு மனதார துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், இந்த ₹10 நான் தர்மம் செய்யறேன் ரஹ்மானே, இந்த தர்மத்தை எனக்கு மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தாக்கி கொடுப்பாயாக, நான் மௌத்து வரைக்கும் நிரந்தரமாக இது போன்ற தர்மம் கொடுக்கிற பாக்கியத்தை எனக்கு கூடிய அல்லாஹ். அந்த துஆ யாரு சேருமோ சங்கையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு தடவையும் தர்மம் சேரப்ப நாம துஆவை கேட்டோம்னு சொன்னால் ஒரு தடவையாவது அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்ய மாட்டானா? ஒரே ஒரு தடவையாவது அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டானா? அந்த ஒரே ஒரு தடவையை கபூல் செய்தால் போதுமானது சங்கையானவர்களே. என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் தர்மம் செய்து கொண்டே இருப்பேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி கொண்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கெல்லாம் அளப்பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு இருந்தாலும் சரி, இருக்குதோ இல்லையோ, மேலானவர்களே, நமக்கு இருக்கிறது போக அடுத்தவர்களுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தொகையில ஒரு சின்ன தொகையாவது கொடுத்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அதுல மிகப்பெரிய ஒரு பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுப்பான். குறிப்பாக ஒரே ஒரு செய்தி சங்கையானவர்களே, நாம எடுக்கக்கூடிய சேலரி, நாம எடுக்கக்கூடிய சம்பளம், நாம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், அந்த எடுக்கக்கூடிய சம்பளம் நம்மளுக்கு கிடைக்குது, ₹30,000 கிடைக்குது, ₹50,000 கிடைக்குது, ₹70,000 சம்பளம் கிடைக்குது. அந்த சேலரியை நம்ம எடுத்ததும் முதல்ல சங்கையானவர்களே, ஒரு தர்மம் அந்த சேலரியிலிருந்து கொடுத்தோம் என்று சொன்னால் எதிர்பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சம்பளத்துல எவ்வளவு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி. சங்கையானவர்களே, இன்னைக்கு யாரிடத்திலும் கையேந்த போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான். எங்களுடைய சேலரியில முதலாவது செலவே ஒரு வீட்டுக்கு இருக்கக்கூடிய மத்த பொருட்கள் இல்ல, என்னுடைய சம்பளத்துடைய முதலாவது செலவே ஒரு தர்மமாகத்தான் இருக்கும். ஒரு ₹7,000 சம்பளம் வாங்குறோம், ₹30,000 சம்பளம் வாங்குறோம், ஒரு ₹100 கொடுக்கறது நம்மளுக்கு சிரமமா, ஒரு ₹50 கொடுக்கறது நம்மளுக்கு சிரமமா? அந்த ₹50 சதகாவுடைய நியத்துல முதலாவதாக வெளியாக்கி பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதத்துல எவ்வளவு பெரிய பரக்கத் செய்யறானுங்கிறத எதிர்பார்க்கலாம் சங்கையானவர்களே. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். தான தர்மங்கள் அதிகமாக செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குறதுக்கு தயாரா
தயாராக இருக்கிறான். செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.